தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என் சைடில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு புரியும். ஆகஸ்ட் 10 திங்கக்கிழமை சாயங்காலம் எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு யூடியூப் கிட்ட இருந்து. நான் ஜஸ்ட் அது நார்மலான மெயிலுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு பெரிய ஷாக். என்னோட மானிட்டைசேஷனை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. பர்டிகுலராக இந்த வீடியோ தான் ப்ராப்ளம் அப்படின்னு யூடியூப் என்கிட்ட எந்த வீடியோவையும் சொல்லலை. ஓவராலாக சேனல் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அப்போவே அப்பீலும் பண்ணிட்டேன். அப்பீல் பண்ணி 14 டேஸ்க்குள்ளே நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த சேனல் நான் நடத்திட்டு இருக்கேன். எந்த சின்ன ப்ராப்ளமும் இந்த சேனலுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. பட் என்னன்னு தெரியல, இப்படி ஒரு சுச்சுவேஷன். எனக்கு அந்த மெயில் பார்த்ததுலேருந்து டோட்டலாக முடியல. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனையோ நாள் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சேனல் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அதுக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இத்தனைக்கும் அதில் சேனல் போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் 14 டேஸில் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் இல்லை, கிரியேட்டர் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மெயில் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். மற்ற கிரியேட்டர்ஸோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ட்வின் கிராஃப்ட் கிரியேட்டர்ஸோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ ட்வின் கிராஃப்ட் மட்டுமே நிறைய சேனல் வச்சுருக்காங்க. எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ஃப்ரேம் வச்சு, கேரக்டர் வச்சு, பேக்ரவுண்ட் தேடி, இமேஜ் தேடி, வாய்ஸ் கொடுத்து, அதுக்கேற்ற பிஜிஎம் சாங்ஸ் தேடி எல்லாமே வச்சு காப்பிரைட் இல்லாமல் அவ்வளோ தூரம் எல்லாம் செக் பண்ணி நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மெயில் பார்த்ததும் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் அவ்வளோதானான்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆச்சு, அதாவது நேற்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி எனக்கு திரும்ப ஒரு மெயில் வந்துருந்துச்சு. நான் அப்பீல் பண்ணதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 மாதம், அதாவது 90 டேஸ் என் சேனலை அவங்க ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் திரும்ப ரீஅப்பீல் பண்ண முடியும். அதாவது எனக்கு மெயில் வந்ததுலேருந்து 90 டேஸ் எப்போ முடியுது அப்படின்னா நவம்பர் 9 தான் நான் திரும்ப ரீஅப்பீல் பண்ண முடியும். அவங்க நான் ரீஅப்பீல் பண்ணாலும் அவங்க திரும்ப அதை என்னென்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு தெரியல. எதனால் மானிட்டைசேஷன் இப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. பட் 90 டேஸ்க்கு அப்புறம் தான் ரீஅப்பீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 90 டேஸில் நான் வீடியோஸ் போடலாம். ஆனால் எனக்கு அதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் வராது. உங்களால் பார்க்க முடியும், கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். பட் அதுக்கான அமௌண்ட் எனக்கு எதுவுமே ஏறாது. அப்படி இருக்க பட்சத்தில் நான் டெய்லியும் வீடியோ போட்டாலும் அது எனக்கு லாபம் இல்லை இல்லையா? எல்லா கிரியேட்டர்ஸுமே யூடியூப் ரன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அவங்க ஸ்டோரி பிடிச்சி போய் இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்காக கதை கொடுக்கணுங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு லாபம் அவங்களுக்கும் இருக்கணும் இல்லையா? அதில் வர ஏர்னிங்ஸ் தானே எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஏர்னிங்ஸையும் தாண்டி இது ஒரு வேலைன்னு பார்க்காம எல்லாரும் ட்வின் கிராஃப்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிற எல்லாருமே இதை ஒரு ரசித்து அவங்க ஸ்டோரி இத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆசையில் தான் மூவ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனுங்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டோட்டலாக பிளாங்காக இருக்குது. அதாவது யூடியூப்லேருந்து என்னோட ஆட்சன்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. யூடியூப் அமௌண்ட் எல்லாம் ஆட்சன்ஸுக்கு தான் வரும். ஆட்சன்ஸில் இருந்து தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ எனக்கு அங்கே ஆட்சன்ஸே பிளாக்ல இருக்கும்போது அமௌண்ட் எனக்கு வராது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் நான் இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படி தான் ரொம்ப லீவ் எடுத்துட்டேன். அதிலிருந்து வெளியே வந்து தான் திரும்ப நம்ம கரெக்டாக வீடியோ போடணும். இனி ரொம்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ் கொடுக்கணும்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கும் போது அது ஒன்று நடக்குது. இப்போது அப்படியே நான் விட்டுட்டாலும் ஸ்டோரி உங்களுக்கும் மறந்துடும். ஆல்ரெடி நீங்கள் நான் லீவ் போட்ட டைம்லேயே நிறையா பேர் ஸ்டோரி மறக்குது, ரெகுலராக போடுங்கன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்படியே விடுறதுக்கும் மனசு கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, 90 டேஸுங்கிறது ரொம்ப பெரிய நாள் தான். 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் நான் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த ஒரு வீடியோங்கிறது ரொம்ப கம்மி தான், அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் என் சுச்சுவேஷனும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வாரத்தில் ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நவம்பர் 9க்கு மேலே நான் ரீஅப்பீல் பண்ணி எனக்கு சேனல் பழைய மாதிரி என் ஆட்சன்ஸில் இருக்க ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் ரெகுலராகவே வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் இந்த சேனல் போனால் என்ன, இன்னொரு சேனல் ஆரம்பித்து வரலான்னு. புரியுது. பட் இந்த சேனலும் எனக்கு முழுசாக போயிருச்சுன்னு கிடையாது. 90 டேஸ்க்கு அப்புறம் ரீஅப்பீல் பண்ணாதான் என்ன ஆகும்னு தெரியும். நான் இந்த சேனலை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். இப்போ புதுசாக நான் ஒரு சேனல் திரும்ப ஆரம்பித்து நான் மானிட்டைசேஷன் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே என் சேனல் கிடச்சிரும் இல்லையா? யூடியூப் சேனல் பற்றி தெரிஞ்சவங்களும் என் வீடியோஸ் பார்க்கலாம், தெரியாதவங்களும் பார்க்கலாம். நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கேன், நான் புதுசாக ஒரு சேனல் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷன் வரைக்கும் கொண்டு போகலாம். பட் அதுக்கும் டைம் எடுக்கும். அந்த புது சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் 4000 வரணும். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஆட்சன்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணணும். அவங்க எல்லாம் பண்ணி ஓகே கொடுத்தாதான் எனக்கு அங்கே திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டாலர்ஸ். அந்த டாலர் நான் 100 வரைக்கும் கொண்டு வந்தால் எனக்கு பேமெண்ட்.
இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அங்கேயும் இருக்குது. நான் அப்படியே செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணாலும் இதில் பாதி கதை இதில் போயிருச்சு. மீதி பாதி கதையை அதில் கொண்டு வந்து போட்டிருந்தா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்ச நாள் எனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் வீடியோ கொடுக்குறேன். எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த சேனல் சீக்கிரமே வரணும்னு எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. சப்போஸ் சேனல் வரலைன்னா, அப்படி வராமல் இருக்கக்கூடாது, சப்போஸ் வேறு வழி இல்லாமல் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் நிச்சயமாக வேறு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் நான் ஸ்டோரி மூவ் பண்ணுறேன். பட் அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க. தேங்க்யூ. 3 மாதம் இவ ஒழுங்காக வீடியோ போட மாட்டான்னு சொல்லி எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை என்றைக்கும் குறைச்சிடாதீங்க. என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. எல்லோரும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.